ஹை ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு, அதில் எந்த மாதிரியான ட்ரேட்லாம் நம்ம எடுத்தோம்னு சொல்லி பார்ப்போம். நிஃப்டியை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நிஃப்டி ஏறுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது பேங்க் நிஃப்டி. கிட்டத்தட்ட ஒரு 2% இருந்துச்சு. அதுவும் பிஎஸ்சி பேங்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5% வரைக்குமே ஏறி இருந்துச்சு. பேங்க் ஆஃப் பரோடா 5%, யூனியன் பேங்க் 3%, இது மாதிரி முக்கியமான பேங்க்ஸ் எல்லாம் நல்லாவே ரேலி கொடுத்துருந்துச்சு. இந்த ரேலிக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, ஆர்பிஐ இன்னைக்கு ஃபாரெக்ஸ் ஸ்வாப்போட நியூஸ் ஒன்று வெளியிட்டு இருந்துச்சு காலையில். அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு பேங்க் நிஃப்டி நல்லாவே ஒரு ரேலி கொடுத்துருந்துச்சு. கிட்டத்தட்ட 1130 பாயிண்ட் 2% இன்னைக்கு பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு ரேலி. அதனால தான் நிஃப்டி இன்னைக்கு ஏறிச்சு. இல்லைன்னா நிஃப்டி கண்டிப்பாக இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது நிஃப்டி ஃபிளாட்லேருந்து நெகட்டிவ் ஓப்பனிங் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். மார்னிங் அப்படி தான் நிஃப்டி இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. நம்ம டெலகிராம் சேனல்லே நம்ம அதை தான் மென்ஷன் பண்ணியிருந்தோம். பட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 பாயிண்ட் பக்கம் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன மார்க்கெட்டு அங்கேருந்து ஃபால் ஆகிட்டு திரும்பி எங்கே ஓப்பன் ஆச்சோ அங்கேயே போய் க்ளோஸ் வச்சிருந்துச்சு. இது திரும்பி ரேலி கொடுத்ததுக்கு முக்கியமான ரீசன் பேங்க் நிஃப்டி மட்டும்தான். ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், எஸ்பிஐ பேங்க் ஏறினால நிஃப்டிலேயே அந்த ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ அதனால நிஃப்டி ரைஸ் ஆச்சு. ஓகே, இது நம்ம இதில் என்ன மாதிரியான ட்ரேடெல்லாம் எடுத்திருந்தோம்னு சொல்லி பார்ப்போம். காலையில் நம்ம ஒரு புட்டு ட்ரேட் எடுத்திருந்தோம். இந்த ட்ரேடு கரெக்டாக இந்த இடம் பிரேக் பண்ணும்போது நம்ம ஒரு புட் ட்ரேட் எடுத்திருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40 பாயிண்ட் பக்கம் கேப்சர் பண்ணியிருந்தோம். ஏன் இந்த ட்ரேடை எடுத்திருந்தோம்னா, மார்க்கெட்டு கரெக்டாக ஓப்பன் ஆகிட்டு 23,200 கால் அண்ட் புட்டில் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. நான் காலையிலேயே மென்ஷன் பண்ணியிருந்தேன். 23,200 புட்டு, 23,300 காலில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்துச்சு. மார்க்கெட் எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு காலையில் நான் மெசேஜ் பண்ணேன். மார்க்கெட் கரெக்டாக 23,200 பிரேக் பண்ணிட்டு கரெக்டாக நம்ம இந்த இடத்துல ஒரு 10 மணி போல் ட்ரேட் எடுத்திருந்தோம். ஒரு 40 பாயிண்ட் பக்கம் நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருந்தோம் ஒரு 10 மணி போல். கரெக்டாக ஒரு 40 பாயிண்ட் கேப்சர் பண்ணிட்டு நம்ம மார்க்கெட்லேருந்து வெளியில் வந்துட்டோம். கரெக்டாக மார்க்கெட்டு அங்கேருந்து இறங்கின மார்க்கெட்டு நேத்தியோட க்ளோஸில் சப்போர்ட் எடுத்துட்டு திரும்பி ப்ரீவியஸ் டே ஹை வரைக்கும் மார்க்கெட் போச்சு. எக்ஸாக்டாக இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருந்துச்சுன்னா இது பேர் கேப் தியரிம்பாங்க. நேத்தியோட க்ளோஸுக்கும் இன்னையோட ஓப்பனுக்கும் ஒரு கேப் இருக்கு பார்த்தீங்களா? அந்த கேப்பை எக்ஸாக்டாக மார்க்கெட் ஃபில் பண்ணிட்டு திரும்பி மார்க்கெட்டு அதோட டைரக்ஷன் நோக்கி போயிடுச்சு. இந்த கேப் தியரி எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒன்று இன்னைக்கே அந்த கேப்பை ஃபில் பண்ணும், இல்லை எப்போ வேணாலும் அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கும் உண்டான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இன்னைக்கு ஓப்பன் ஆனோட்டே நேத்தியோட க்ளோஸுக்கு இருந்த கேப்பை அழகாக மார்க்கெட் ஃபில் பண்ணிச்சு. நம்ம அந்த இடத்துல ட்ரா பண்ணிட்டு எனக்கு கரெக்டாக இந்த இடத்துல ஒரு கால் என்ட்ரி கிடச்சிருந்துச்சு. அந்த காலை நம்ம எடுத்திருந்தோம். 23,100 கால் இந்த இந்த இடத்துல எடுத்திருந்தோம். இதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட் பக்கம் நம்ம ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஹீரோ 201 எடுத்திருந்தோம். சூப்பரான ட்ரேடு. கிட்டத்தட்ட ஒரு 30 ரூபா பக்கம் எடுத்திருந்தோம். அது 80 ரூபா பக்கம் போச்சு. நம்ம ஒரு 60 ரூபாய்க்கு அதை வெளியில் வந்துட்டோம். அதுக்கு உண்டான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குரூப்பில் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். 23,200 கால் அண்ட் புட்டில் ஈக்குவலாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஒன்ஸ் மார்க்கெட் 23,200 பிரேக் பண்ணோட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் வந்துச்சு. கரெக்டாக 2:30 மணிக்கு நம்ம அந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் ஒரு 28 ரூபா 30 ரூபாய் பக்கம் இந்த 23,250 கால் இந்த இடத்துல 200 கால் இந்த இடத்துல நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தோம். ஒரு 28 ரூபா 30 ரூபா பக்கம் நான் ஒரு 60 ரூபா பக்கம் எக்ஸிஸ்ட் ஆகிட்டேன். அது போச்சு 80 ரூபா பக்கம் 85 ரூபா பக்கம் ஹை மேட் பண்ணுச்சு. ஆனால் நம்ம 60 ரூபாயில ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம ஆக்சுவலாக 3 ட்ரேட் எடுத்திருந்தோம். 3மே நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருந்துச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரேடுக்கு பின்னாடியும் ஒரு லாஜிக் இருக்கு. அந்த லாஜிக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு ட்ரேடுமே எடுத்திருந்தோம். அதே மாதிரி அந்த ட்ரேடும் நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டு கொடுத்துருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்க்கெட்டில் இது நடந்துச்சு. நாளைக்கு மார்க்கெட்டோட சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதே 23,300 தான் நாளைக்கு மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போஸ் 23,300 பிரேக் பண்ணும் பட்சத்தில் 350, 400 இந்த விர்ஜின்சி பேர் வரைக்கும், அதாவது 400 வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் மார்க்கெட்டு கீழே பிரேக் ஆச்சு அப்படின்னா 23,100 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆகும். அதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் 23,000 ஒரு அடுத்த சப்போர்ட் ஆகும் மார்க்கெட்டு
இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம கிளாஸஸ் அவைலபிள் பண்ணிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 10 விதமான ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரோம். இந்த 10 விதமான ஸ்ட்ராட்டஜியுமே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் எல்லாமே லாஜிக் தான். எந்த ஒரு இண்டிகேட்டருமே நம்ம யூஸ் பண்ணுறது பெருசாக கிடையாது. சிபிஆரை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். மற்றபடி எல்லாமே ஒவ்வொரு ட்ரேடுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்குது, ஏன் அந்த ட்ரேட் அப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கோம். உங்களுக்கு மார்க்கெட்டை புரிஞ்சு ட்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு மார்க்கெட்டை அழகா நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்? இப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ரேண்டமாக ட்ரேட் எடுக்காம ஒவ்வொரு ட்ரேடுக்கு பின்னாடியும் ஒரு லாஜிக் இருக்கு. அந்த லாஜிக்கை புரிஞ்சுட்டு ட்ரேட் எடுத்தீங்கன்னா நீங்களும் லாஸ் பண்ணாம ட்ரேடை ப்ராஃபிட்ல முடிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸோட டீட்டெயில்ஸை சொல்லுவாங்க. இது நம்மளோட டெலிகிராம் சேனல். இதுவும் நம்ம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு லைவ் மார்க்கெட்டில் ஏதாச்சும் உங்கள் நியூஸ் வந்துச்சுன்னா நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் இதுலேயும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ட்ரேடிங் ஜர்னிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.